Hey, hi guys. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் what are your fears? We do have a lot of fears. Today we are going to discuss what are your fears அப்படின்றத வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். As usual, 3 piles and the crystals என்னன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டிடுறேன். So if you are very new to my channel, my name is Anita. I'm a tarot reader. If you want to book a personal reading, the details வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் சார்ஜபிள். பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரல் ரீடிங்காக வந்து இருக்காது. உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு வந்து பண்ணுறனால உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கிடைக்கும். நடக்கும் நடக்காது இது அண்ணா இது நடக்கும் அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு கைடன்ஸானே தவிர இதுதான் வந்து டெஸ்டினி அப்படின்றது வந்து கிடையாது. I always take this as a வந்து கைடன்ஸ். ஸோ இந்த கைடன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணனா we will grow in our life. ஸோ அதுதான் வந்து I always see tarot as a guidance only. இது வந்து உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாததை வந்து விட்டுடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கான கிறிஸ்டல்ஸ் என்ன அப்படின்றது வந்து நான் இப்போ வந்து காட்டிடுறேன். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபியர்ஸ்ன்றது வந்து 3 டேரோ கார்ட்ஸ் எடுப்பேன். உங்களோட ஓவரால் எனர்ஜி ஏஞ்சல் அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 அட்வைஸ் கார்டு எடுப்பேன் அஸ் யூஷுவல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. நான் ஐம் வெரி மச் ஹாப்பி அபவுட் இட். லைக் புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அது வந்து லைக் யூ கேன் டெல் மீ த்ரூ கமெண்ட்ஸ். ஸோ ஐ வுட் ஆல்சோ நோ வெதர் இட் இஸ் ரெசனேட்டிங் யூ டு ப்ராப்பர்லி ஆர் நாட். ஓகே, ஸோ நம்ம வந்து நான் இப்போ வந்து கிறிஸ்டல்ஸ் காட்டிடுறேன். ஓகே, ஸோ கிறிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது அமித்திஸ்ட். ஓகே, இது வந்து பைரைட். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து அமித்திஸ்ட், பைரைட் அண்ட் ரோஸ் குவார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஆர் யுவர் ஃபியர்ஸ் டாப்பிக்கில் வந்து இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, show me the cards which I need to see for the people who have chosen what are your fears. The chosen amethyst and what are their fears? What are their fears? What are their fears? What are their fears? What are their fears to the people who have chosen amethyst? What are their fears and what is their overall energy? What are their fears? Your fear is all about unhealthy relationship or addiction of something, or something very toxic. Okay, or something which is trap. Your fear is about definitely I see this commitments, stableness. Okay, your fear is all about you feel like you're in a wrong relationship, or some or something could be marriage ஆனவங்களுக்கும் இது ரெசனேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே வந்து கிடையாது. சாரி, ஐ டூ ஹேவ் அ லெக் ப்ராப்ளம். அதனால வந்து என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ உங்களுடைய ஓவரால் எனர்ஜி யூ வாண்ட் அ ப்ராப்பர் ஸ்டேபிள், ப்ராப்பர் கமிட்மெண்ட். யூ வாண்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி, abundance, prosperity with the particular people. But the fear is all about you feel like you are stuck somewhere, something very toxic, something very unhealthy, repeated patterns, repeated bad patterns. Okay, you want to make peace with them, you want to walk out on it, but the fear is just ruining your peace mentally, physically, in everything. ஓகே, நம்ம இந்த ஓவரால் எனர்ஜிக்கு வந்து நம்மளோட இது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம், கிளாரிஃபை பண்ணி வந்து பார்ப்போம். why the 10 of cups is here? Why the 10 of cups is here? Ten of Cups is clarified by the Sun, 7 of Swords and the 9 of Cups. Your fear is, the happiness is there, but உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா something which has given you happiness, but right now there is a lot of hide and seek in your thing. That is why you are fearing a lot. Something hide and seek, something very unhealthy, so much of uncertainty in your commitments,
There is a lot of deception, like, hide and seek, false hope. Always you're facing the false hope or something. Disappointments. The people who are very close to you giving you a lot of disappointments. That is your fear. The person is hiding something from me. The person is doing something behind me. It's making me so much upset. It's making me to fear a lot. It's making me so much worry. This person is running away. Once the person has given me a lot of happiness, now the person is running away. Okay, advice cards என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். What are their fears? What are their fears for the people who have chosen amethyst? Show me the advice card, please. 2 advice cards, please. 2 advice cards, please. Love and let yourself be loved. Love yourself more. அப்புறம் இன்னொரு கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ignite your passion. There is some strong message here regarding the ignite your passion அப்படின்னு சொல்லிட்டு I'll read a full meaning for this, okay? Ignite your passion அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபயர் கார்டியன். நமக்கு ஆரக்கிள் கார்ட்ஸ்க்கு எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா they will give you a booklet, ஓகே? ஸோ நம்ம டீப் மீனிங் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட மெசேஜ் வந்து என்ன அப்படின்னு வந்தீங்கன்னா, யூ ஆர் பீயிங் கைடட் பை த ஏஞ்சல்ஸ் டு கனெக்ட் வித் யுவர் பவர்ஃபுல் எனர்ஜிஸ், ஓகே? If you have recently set an intention to explore your sexual side or become more sexually open, the fire of desire can burn away and any old setbacks that are preventing you from expressing that part of your nature. If you are in a relationship, that card indicate a great spiritual and sexual connection, but it was something about a sexual connection, but that is what it, asking you connect with your desires, okay? It's asking you to connect with your desires. It is asking you the passion is powerful and absolutely encouraged by spirit, okay? But எனக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's there is something red over here, overall red, which gives a lot of powerful energy there which you have. You feel like either you or the person involved giving you false hope and are not giving you a complete satisfaction of what you're looking for. Could be நம்ம ஒன்று பார்த்தா அது ஒரு ஆன்சர் வருது, பட் இட்ஸ் ஆஸ்கிங் யூ டு லவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் பேஷன். அப்போ why the devil is here, why the devil is here, why the devil is here, why the devil is here? Lot of conflict, lot of conflict, நீயா நானான்ற போட்டி, lot of cold war, ego clashes, okay? There is no happiness, okay? You're shrinking with shrinking in your own tears அப்படினே வந்து சொல்லலாம். See, this does not seems to be a happy card at all. See how you're fighting with each other and how sad you are here. This fear is giving, maybe like this relationship seems to be a little bit unhealthy or toxic, and you want to take a chance. You want to take a new chance in your new life. Why the temperance is here? Why the temperance is here? Why the temperance is here? Maybe you got addicted to these people because of their words, because of their something else, but now you are regretting by accepting them in your life, okay? Regret, okay? What are your fears is like 3 of cups, 2 of cups and the page of wands. Why the 3 of pentacles is here? Why the 3 of pentacles is here? Why the 3 of pentacles is here?
you thought this is a very strong soulmate connection. Okay, you want to make it work. நீங்க வந்து இது ஒர்க் பண்ணணும்னு வந்து நினைக்கிறீங்க. Like there is a strong soul இது connection, but you want this as to be a very soulmate connection. You want this as to be a very happy and fun relationship, but you're here to you are very curious to know about it, but extremely not. I don't think it seems to be a very soulmate one, because at the Three of Pentacles I'm getting here a lot of burden. You're getting stuck somewhere. You want to choose between two choices now, whether to move on or whether to stay in this situation, because it's giving you a lot of baggage, lot of overburden, overthink on your shoulders, which உங்களுடைய சக்திக்கு மீறினது, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறினது, உங்களோட அதாவது ஒவ்வொரு ஏஜில் வந்து ஒவ்வொருத்தங்க இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்குன்னா அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். 30 இயர்ஸும் 60 இயர்ஸும் ஒன்றா ஆகிடாது, கரெக்டாக? ஸோ உங்களோட ஏஜுக்கு திஸ் சீம்ஸ் டு பி a lot of mental trauma, lot of pressure on you. Okay, and maybe you're இதுலேருந்து வெளியே வர்றதுக்கே நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறீங்க. திஸ் இஸ் யுவர் ஃபியர். இதை விட்டு போயிட்டால் நமக்கு அடுத்து வேறு ஏதாவது லைஃப்பில் வந்து இருக்குமா அப்படின்றத யோசனை உங்களுக்கு நிறைய இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். தட் இஸ் யுவர் மேஜர் ப்ராப்ளம். அவுட்கம் என்னன்னு வந்து பார்ப்போம். வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? outcome of the situation you வந்து பார்த்துட்டீங்கன்னா, you are going to take actions. You are going to take a very strong decision in the upcoming days. It's going to be a great awakening to you. Definitely it's going to be a great awakening to you, because you have realized what are the things this short term or this situation or relationship have taught you. Okay, you are trying to balance things out, but balancing or not happening. So your அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெரி ஸ்ட்ராங் டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். ஓகே, why the Knight of Wands is here? You are going to take a control in your situation. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து டெசிஷன் எடுக்க போகிறீங்க. Why the Judgment is here? One card clarification. Why the Judgment is here? You are going to take a very shift action. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எடுக்க போகிறீங்க. You're going to take some actions on this, okay? Because you realized this is not something good for you. Why the Ace of Swords is here? You're going to get a clarity also. Calm and composed வந்து பார்த்துட்டிங்கன்னா, you're deciding yourself to make a very soon shift action on this. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க, because you have got trapped into something very unhealthy. You are very soon going to come out of this very soon. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். ஐ ஹோப் திஸ் ரெசனேட்ஸ் டு யூ. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கார்டு? பைரேட் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்ப்போம். ஹே ஹாய், இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே, வாட் ஆர் யுவர் ஃபியர்ஸ் அப்படின்ற இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டார்ட். What are the fears for the people who have chosen Pyrite Crystal? What are the fears the people who have chosen Pyrite Crystal? Okay. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 of Pentacles. Okay, I feel like the investment which you have given in a particular situation, maybe the job, maybe the relationship, maybe something you have given so much into something, but that has not, அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா it has not given you proper reward, ஒரு ப்ராப்பரான ரெகக்னைசேஷன் இல்லை, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை, ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. யூ சீம் டு பி லிட்டில் பிட் டிஸப்பாயின்மெண்ட். ஒன் செகண்ட், சாரி, ஸ்நாக்ஸ் டைம்.
Okay, like I feel like you're facing the failure actually. உங்களோட overall energy வந்து பார்த்துட்டீங்கன்னா I have given my best, but still um, will I grow, will I get fame, will I get a success, will I taste success in my life, அந்த மாதிரியான ஒரு fear. Okay, நம்ம இப்போ அது எதுக்கு அப்படின்றத கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். Why the 7 of Pentacles is here, why the 7 of Pentacles is here. Rejections. The rejection is making you lot of மேபி லைக் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய ஆஃபர்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு விஷயம் நல்லதாக வந்து முடிஞ்சிருக்குன்னு வந்திருக்கலாம். குட் பி ஜாப், குட் பி மனி, குட் பி லோன், ஆர் குட் பி எனி திங். பட் கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் இஸ் மேக்கிங் யூ லாட் ஆஃப் ஃபியர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, நம்மளுக்கு ஏஜென்ட் அண்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்க்கலாம். ஷோ மீ த கார்ட்ஸ் விச் ஐ நீட் டு சி ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் பைரேட். வாட் ஆர் தேர் ஃபியர்ஸ், வாட் இஸ் அட்வைஸ், what are their fears and what is their advice? Okay, retreat and recharge. See, I think the people are forgetting themselves to love more, to treat them right. அந்த மாதிரியான கார்ட்ஸாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு அடிக்கடி வந்து கிடைக்குது. திஸ் இஸ் அ டைம் டு ரீட்ரீட் அண்ட் ரீசார்ஜ். ஓகே, லைக் டூ அ லாட் ஆஃப் இன்னர் ஒர்க் அப்படின்னா உட்காந்து சைலண்ட்டாக வேர் இஸ் என்ன நடக்குது, என்ன மிஸ்டேக் நடக்குது, எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, இஸ் இட் பை மீ ஆர் இஸ் இட் ஹேப்பனிங் பியாண்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுங்கள். லைக் டூ அ செல்ஃப் எவாலுவேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், அந்த வேல்யூ வந்து பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் வந்து செலவப்படுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள். டோன்ட் ஹேட் யுவர் செல்ஃப் மோர், டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்ஸ் ஓவர் நைட். தைரியமாக இருங்க அப்படின்ற அட்வைஸ் கார்ட்ஸாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐம் கெட்டிங் இட் ஹியர். ஓகே, நம்ம இப்போ 8 ஆஃப் கப்ஸ் மெசேஜ் என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். why the 8 of cups is here, why the 8 of cups is here, why the 8 of cups is here. All you're looking for stability, நல்ல money. I'm not expecting much, ma'am. I'm expecting a proper stability. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், மணி ஆகட்டும். நான் வந்து அம்பானியாக இருக்கணும்னு நினைக்கல, ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து வேணும்னு நினைக்கிறேன். அது வந்து தப்பே கிடையாது. பட் அந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பீப்புள் ஆர் வாக்கிங் அவே ஃப்ரம் யுவர் லைஃப், ஆர் பீப்புள் ஆர் மேக்கிங் யூ டு வாக் அவே ஃப்ரம் தியர் லைஃப். நீங்களே போகிற மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அமையுது. நோபடி இஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. அந்த ஒரு ஃபியர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து இருக்குது. பட் ஸ்டில் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட், யூ ஆர் டேக்கிங் ஆக்ஷன்ஸ், யுவர் மூமெண்ட் இஸ் தேர். ஸோ ஈவன் தோ like things are not happening which is giving you you're leaving from the place which is not serving you, that is making you a lot of fear. Okay, naane vandu nondu poiruken, like when it comes to wealth, when it comes to money, when it comes to relationship, everything is taking a toll on me அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே போயிட்டுருக்கு. Why the King of Wands is here, why the King of Wands is here. But you're being very patient and on the determination வந்து பார்க்க முடியுது. நம்ம கிளாரிஃபை பண்ணி வந்து பார்ப்போம். Why the King of Wands is here, why the King of Wands is here, why the King of Wands is here. Even though you can push me down, you can let me down, but still you're healing. அந்த juggling moment இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி, ஒரு பேஸ், ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன், ஒரு பேஸ் தான் நான் கேட்குறேன். அதுவே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து ஒரு இது வந்து இருக்குது. பட் உங்களுடைய ஸ்பிரிட்டை பார்க்குறப்ப, உங்களுடைய பேஷன் வந்து பார்க்குறப்ப, உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம் வந்து பார்க்குறப்ப ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஹியர் அப்படின்ற அந்த முடிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஐ எம் கோயிங் டு டேக் மை பவர் பேக், ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஓவர் ஹியர். எஸ், இட் இஸ் கில்லிங் மீ. அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது, ரொம்ப துன்புறுத்துது. கஷ்டங்கள் மேலே எனக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் நான் எங்கே போனாலும் எனக்கு அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து கிடச்சிட்டே வந்து இருக்குது. பேசிக்காக ஒரு ஹியூமன் பீயிங் ஆசைப்படுற விஷயம் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ
பட் ஐம் நாட் கோயிங் டு ஸ்டாப் ஹியர். ஐம் நாட் அ கிவர். ஐம் நாட் அ கிவ் அப் ஐ மீன் என்ன சொல்லுவாங்களே, ஐம் நாட் கோயிங் டு குவிட். ஐம் நாட் கோயிங் டு ஸ்டாப் அப்படின்றதுல தெளிவாக இருக்கீங்க. 9 ஆஃப் வான்ஸ். இன்னும் இருந்தாலும் ஒரு பயம் அந்த பதட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே வந்து இருக்குது. இட்ஸ் மேக்கிங் யூ இன்செக்யூர். ரொம்ப இன்செக்யூர் ஆக்குது. லைக் இன்னும் அடுத்து இப்படிலாம் வந்து பண்ணாங்கன்னா நான் யாரை வந்து லைஃப்பில் நம்புறது, எதை நோக்கி என்னோட வந்து இது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்செக்யூரிட்டிஸ், காம்ப்ளெக்ஸஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியாமல் அது வந்து உங்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு. யா, let's see why the 9 of wands is here. Why the why the 9 of wands is here. Why the 9 of wands is here. ஸோ 9 ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ், 4 ஆஃப் வான்ஸ் and the Queen of Pentacles. Even though the rejection, like you know, it's like 9 of wands வந்து பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், யூனோ அந்த ஃபைனல் புஷ் கொடுக்குறது, மோட்டிவேட்டிங் யுவர் செல்ஃப் மோர் இன் டு தேட். ஸோ ரைட் நவ் யூ ஆர் வெரி க்யூரியஸ் ஆர் வெரி ரெடி ஃபார் ஒரு ப்ராப்பர் இதுக்கு வந்து யூ ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் இட். யூ ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் அதர் பர்சன்ஸ், பட் யூனோ வென் இட் கம்ஸ் டு யூ நோபடி இஸ் தேர் ஃபார் யூ. ஸோ இந்த 9 ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் யூ ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு கிவ் அப். நோ, டோன்ட் டூ தட். Certainly don't do that, because this is the final push you have to give. இந்த ஃபைனல் புஷ் வந்து நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி வின். யூ வில் டெஃபினெட்லி லைக் யூனோ யூ வில் டெஃபினெட்லி மேக் த்ரூ அப்படின்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். இட் இஸ் ட்ரைங் டு டீச் யூ அ லெசன். கெட் இன் டு தட் லெசன். நான் சொன்ன மாதிரி ரீட்ரீட் அண்ட் ரீசார்ஜ் யுவர் செல்ஃப். வேர் திஸ் இஸ் கோயிங், வேர் ஆம் ஐ டூயிங் ராங் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்கள். ட்ரை டு கெட் டு நோ மோர் அபவுட் இட் ஸோ தட் யூ நோ ஓகே எங்கே வந்து மிஸ்டேக் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ திங்க் உங்களால் வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அந்த கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் வந்து இருந்துட்டு அந்த புஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். யூ கேன் என்ஜாய் த மனி, யூ கேன் என்ஜாய் த வெல்த் யூ ஹேவ் டிசைர்ட் ஸோ ஃபார். ஓகே, நம்ம அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன். பயப்படுறீங்க, நிறைய ஃபியர் அண்ட் நிறைய ஆங்ஸைட்டி வந்து இருக்குது. ஈவன் வென் பீப்புள் கம்மிங் அகெயின் இன் யுவர் லைஃப் ஆர் பீப்புள் ஆர் ட்ரையிங் டு ஆஃபர் யூ எனி திங், இஃப் இட் இஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் மனி ஆர் சம்திங், உங்களுக்கு நிறைய பயம் இருக்குது. உங்களுக்கு விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. லைக் அட் த சேம் டைம் நிறைய பயமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோடய வந்து அது வந்து ஒட்டிக்கிச்சு. அது வந்துட்டு லைக் அது உங்களை விட்டு போக மாட்டேங்குது. இப்படி ஆயிடுச்சு, இதை செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி இனிமேல் யாரை நான் நம்புவேன், இதை நம்ப முடியுமா, இதை செய்யலாமா வேணாமான்னு லைக் இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்கீங்க. should I do this, அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் when it comes to money, definitely your money is going to be there for you. Like கூடிய சீக்கிரமாக வந்து அது வந்து நடக்க தான் வந்து போகுது. But when it comes to some other things other than money வந்து பார்த்துட்டிங்கன்னா lot of interference within yourself, not from somebody else. நீங்களே அந்த தாட்டை ரொம்ப க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. நீங்களே வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் வந்து பண்ணுறீங்க. நீங்களே உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அது வந்து ஒன்றுமே இல்லை. உங்கள் கை காலில் கட்டி போட்டது வேறு எந்த விஷயமும் வந்து கிடையாது. இந்த அவுட்கம்மை பொறுத்த வரைக்கும் நீங்களே தான் உங்களை வந்து நீங்கள் கட்டி போட்டுக்கிறீங்க. நீங்களே தான் உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஐ திங்க் யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் திஸ். இஃப் யூ கம் அவுட் ஆஃப் திஸ் இன் அ வெரி ரைட் வே, ஐ திங்க் தேவையில்லாத அந்த ஃபியர் வந்து இருக்காது. எஸ், you have gone through all the rejections in your life. You have gone through every kind of pain in your life, but now the time seems to be very fine for you, so utilize that time.
going to take some extra cards for you. நான் சொன்ன மாதிரி like your fears, your anxieties or your major enemy for you. At the same time, don't believe the people whom you are surrounded with, because that people will definitely lead you to trap. இல்லைன்னா ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலில் வந்து உங்களை வந்து மாட்டி விட்டுருவாங்க. நான் வந்து இப்போ கார்ட்ஸ் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த அப்கமிங் டேஸ் வில் யூ ஏபிள் டு taste something, taste the success in the upcoming days, or I think time is changing slowly and steadily அப்படின்னு வந்து தான் வந்து நினைக்கிறேன். Definitely it's going to be a challenge for you. Something is coming to an end here. ஏதாவது வந்து குழப்பத்தில் வந்து இருந்திருந்தீங்க அப்படின்னா definitely that is coming to an end. டெஃபினெட்லி அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் பீரியடாக தான் வந்து இருக்க போகுது. அது வந்துட்டு when it comes to money or when it comes to people whom you are with, be careful with them alone. They may lead you to trap. So other than that, மற்ற விஷயங்களை வந்து பார்க்குறச்ச I know you have faced a lot, but believe in yourself. At the same time, உங்ககிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அந்த கிராட்டிடியூடை வந்து வளர்த்துக்கோங்க. But still I see lot of frustration, lot of unhappiness in the days, but definitely it's going to come to an end because I'm getting the universe card here. It's definitely going to come to an end. It's definitely going to ஒரு awareness, ஒரு awakening period வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். It's going to an end, and let the upcoming new cycle brings you a lot of happiness and success. ஓகே, ஸோ நம்ம இதை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அலாட். ஹே ஹாய்ஸ், அந்த ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம இப்போ வந்து பார்ப்போம். அந்த கிறிஸ்டலை காணும். ஓகே, வாட் ஆர் யர் ஃபியர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் ஆர் த ஃபியர்ஸ் த பீப்புள் ஹவ் சூசன் ரோஸ் குவாட்ஸ்? வாட் ஆர் த ஃபியர்ஸ்? வாட் ஆர் த ஃபியர்ஸ் for the people who have chosen rose quartz? New beginnings, உங்களுடைய பேஷன், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறீங்களோன்னு தோணுது. நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறீங்களோ அந்த மாதிரி தான் வந்து தோணுது. பார்த்தா அப்படி தான் தெரியுது. could be related to your job or money, அவங்களுடைய ஓன் செல்ஃப், அந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த இது இருக்குது. ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஹாவ் lot of disappointments in your face, lot of frustration, lot of boring overall energy அப்படி வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா you have missed something in your life. மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். சம்திங் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நினச்சி வந்து கொஞ்சம் ஃபியர் ஆகுறீங்களோ தோணுது. ஐயோ அது இல்லையே, அதையோ இது மிஸ் பண்ணிட்டோமே, லைக் லைக் அப்போ அது கரெக்டாக பண்ணியிருக்கலாமோ, இப்போ அது கரெக்டாக பண்ணியிருக்கலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கலாம். இல்லை அப்படின்னா யூ சீம் டு பி லாட் ஆஃப் அன்ஹாப்பி. அந்த அன்ஹாப்பினஸ் நிறைய வந்து பார்க்க முடியுது. இந்த பொண்ணை பார்த்தாலே தெரியும். சோகமாக உட்காந்துருக்கா, எதுக்குன்னு தெரில. ஓகே, இப்போ என்ன அது வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். Why the 4 of Cups is here? Why the 4 of Cups is here? Heartbreaks. People are hurting you. You have gone through a lot of heartbreaks. People would have broken up with you. You have gone through a breakups and the madri. And you and the புதுசா ஏதாவது உங்கள் லைஃப்பில் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலே that is giving you a lot of fear.
அதுதான் விஷயம். Even though you have a lot of opportunities, people are trying to approach you in money or in job or anything, whatever the circumstance, என்ன ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், என்ன ஒரு இதாக வந்து இருக்கட்டும், like even if I manifest something, but still people are, I'm not getting what I want, people are hurting me, people are breaking the bond, உங்களோட பாண்டை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பர்சனலாக நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க இங்கே. ஓகே, what are the message for the people who have chosen rose quartz? What are their fears and what is your advice? What is your advice on the people who have chosen rose quartz? You have some mystic powers. Trust your instincts. Okay, high priestess இது உங்களோட இன்ட்யூஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க, பட் ஐ ஃபீல் லைக் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. ஓகே, உங்களோட இன்ட்யூஷன் சரின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம். சரின்னு ஏன்னா இவங்களுக்கு பர்த்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஹாவ் தட் நேச்சர், யூ ஹாவ் தட் அந்த ஃபீலிங்னோ, சில விஷயம் வந்து வேணாம் அப்படின்னு வந்து உங்கள் மனசாட்சியோ நீங்கள் என்ன வேணால் இருக்கும் நம்ம இன்ட்யூஷன் வந்து சொல்லுவாங்க, அது வந்து சொல்லுது அப்படின்னா அது வேணான்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதை பண்ணிங்கன்னா தப்பாக தான் போய் முடியும். அது வேணும்னு சொல்லி நீங்கள் அதை பண்ணலன்னு வந்து வச்சுக்கோங்களேன், வந்து அது வந்துட்டு அதுவும் வந்து ராங்காக போகிறதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ யூ ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ வெரி அனிமல் லவர் ஆர் சம்திங், ஐம் கெட்டிங் மோர் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், கேட்ஸ், மான்குட்டி, க்ரோஸ், lions அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகே, பட் வாட் இட் இஸ் சேயிங் இஸ் யூ ஹாவ் நேச்சுரலி லைக் பை பர்த் யூ ஹாவ் தட் பவர். ஸோ அது வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. மேபி நீங்கள் அதை வந்து நோட்டீஸ் பண்ணாமல் வந்து இருக்கலாம். நோட் பண்ணுங்கள், அது என்ன சொல்லுதோ அதை சொல்கிறத கேளுங்க. Why the Ace of Wands is here? Why the Ace of Wands is here? Why the Ace of Wands is here? Something in your life, நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டு கனவுகள் காத்த ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அது முடிஞ்சிடுச்சு. அதோட தாட்ஸ் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே வந்து இருக்குது. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அதனால் புதுசாக உங்களோட லைஃப்பில் எது வந்தாலும் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறீங்க. புதுசாக ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் கூட வந்து இருக்கலாம். Why the Empress is here? Why the Empress is here? could be ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்திருக்கு. மேபி லைக் உங்களோட லைக் யூ a soulmate connection. Okay, a soulmate connection. You want to have a proper growth and abundance. அது வந்து இருக்கணும்னு வந்து நினச்சிங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் நம்ம இப்போ பர்டிகுலர் பர்சன் கிட்ட ஒரு நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்கும், ஒரு டிவைன் கனெக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துருக்கும். மேபி அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதோ, ரொம்ப ஃபியர் கொடுக்குதோ. ஒரு சோல்மேட் கனெக்ஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் growth இல்லைன்னு வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? பட் ஐ see the growth in here. பட் இதுக்கு முன்னாடி நான் பார்க்குறச்ச ஒரு நிமிஷம் இருங்க. Why the Queen of Pentacles is here? Why the Queen of Pentacles is here? Maybe the people are hurting you in the relationship. Why the Queen of Pentacles is here? Why the Queen of Pentacles is here? Why the Queen of Pentacles is here? Yeah, like definitely the fear is your soul connected people, your closed people giving you a lot of weird behavior. Okay, weird behavior. They are unluckily you're very much unhappy because they are giving you a lot of mental pressure to you. எனக்கு சரியான வார்த்தை சொன்னால் mental pressure அப்படின்னு தான் வந்து சொல்லணும். they are eating your brain அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா you are trying to work out on it, but still you have the grace to accept the situation,
you're a multi-talented people. You can handle the situation with very much brave, in a very subtle way la kuda neenga and handle பண்றதுக்கான அந்த விஷயங்களை வந்து கத்துட்டு இருக்கீங்க. பட் இன்சைட் இட்ஸ் கில்லிங் யூ மோர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்சைட் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் கில்லிங் யூ மோர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ஸ்டில் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் ஃப்ரீடம், என்ஜாயிங் த ஃபியர் இஸ் அபவுட் யூ அது ஒன் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் இட்ஸ் நாட் என்ஜாய்மெண்ட், சாரி, உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸே இல்லை. அதுதான் வந்துங்க அந்த விஷயமே. உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ் அ பாய் ஆர் அஸ் அ கேர்ள் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் சஃபகேட்டிங் எ லாட். யூ டோன்ட் ஃபீல் எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஓவர் ஹியர். ஒரு இண்டிபெண்டன்சி, ஒரு ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அங்கே மிஸ் ஆகுது. உங்களுடைய பேஷன், உங்களுடைய ஸ்பிரிட் வந்து பார்த்துட்டிங்க நாங்கள் நிறைய வந்துட்டு லைக் தர் இஸ் அ லாட் ஆஃப் அப்டக்கிள்ஸ் ஆன் இட். அந்த ஃபியர்ஸ் உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது. யூ கேனாட் ஏபிள் டு நீங்கள் இமேஜின் பண்ண ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. அட் த சேம் டைம் இட்ஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் ஹெட் ஏக். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன் தெரியுமா. நான் எவ்ரிபடி ஹஸ் டேக்கன் த பீஸ் வித்தின் மை செல்ஃப். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். உங்களுக்கு அவுட்புட் என்னன்னு வந்து பார்ப்போம். Output of the situation. What is the outcome of the situation? Outcome of the situation. Outcome of the situation வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா the sun, the judgment and the hanged man. When it comes to that love and the relationship or whatever it is, so when it involves the emotions and love, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா again it's not going to take any actions on it, because if you are expecting any movement, because அது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன ஒரு விஷயம். அது அந்த சைக்கிள் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அந்த சைக்கிள் வந்து ஓவர் ஆயிடுச்சு. could be your happiness வந்திருக்கலாம், because it has taken away all your happiness, all your independence எல்லாமே வந்து இருந்துருச்சு. பட் இந்த அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி அ ஸ்ட்ராங் லெசன் டு யூ. ஓகே, இந்த லெசன் வந்து would have teachen you how to make yourself more happy, how the self care is more important, how the self love is very much important to you அப்படின்ற ஒரு லெசனை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துருப்பீங்க. முதல்ல வந்துட்டு யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட், லைக் ஐ ஆம் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து உணர்ந்துருப்பீங்க. ஸோ அதை உணர்ந்து அந்த ஹாப்பினஸ்க்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து இருக்கும். அதை நோக்கி நிறைய ரியலைசேஷனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வந்திருப்பீங்க. பட் அந்த முடிஞ்சு போன ஒரு விஷயமோ இல்லை முன்னாடி அந்த which was the things which have shaken you, like நான் சொன்னேன்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப வந்து இது பண்ணிச்சு, அந்த விஷயங்கள் வந்து அப்படியே தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பட் at least now you can enjoy your peace and happiness in the upcoming days அப்படின்னு வந்து நினைக்கிறேன். So you are going to concentrate on yourself more here. அந்த ஸ்டார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு, புதுசாக என்னால் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஃபியர் தான் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் கார்ட்ஸ் பார்க்க வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஆர் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப், யூஆர் ஹீலிங் யுவர் செல்ஃப் அ லாட், யூஆர் ஓவர் கம்மிங் ஆல் சச் ட்ராமா, ஆல் சச் டவர் மூமெண்ட், அதெல்லாம் வந்து தாண்டி லைக் யூஆர் ஷோயிங் த ப்ராக்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பார்க்க முடியுது. ஸோ கிவ் யுவர் செல்ஃப் மோர் இம்பார்ட்டன்ட் டு அதர் தேன் டு அதர் பீப்புள். ஸோ உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நல்லா தான் வந்து இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ஷேர், லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.